எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா, நிம்மதியா, ஜம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு. கிழக்கு சீமை படத்துல ஆத்தங்கர மரமே அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா? அதுலயும் குறிப்பா மாமனும் சொகந்தானா ஆத்துல மீனும் சொகந்தானா. இந்த லைனுக்கெல்லாம் வைப் பண்ணாத ஆளே இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த பாட்டுக்கும் நம்மளுடைய கண்டென்ட்டுக்கும் பயங்கரமான ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம இந்தியாவில் குறிப்பாக உத்தரகாண்டில் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்துக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த பதிவு இஸ் எஸ்பெஷலி டெடிகேட்டட் டு ஆல் முறை பொண்ணுஸ் அண்ட் முறை மாமன்ஸ். மறக்காம இந்த பதிவை முழுசா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌன மொழி. நம்ம இந்தியாவில் ரொம்ப காலமாகவே இந்த யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பல காலமாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அது என்னம்மா அந்த யூனிஃபார்ம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நடக்கிற இந்த மேரேஜ், டிவோர்ஸு, அப்படி இல்லைன்னா இந்த சொத்து விவகாரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பரம்பரை சொத்து, அடாப்ஷன், இது எல்லாமே இனிமே எல்லாருக்கும் சமம். நீங்கள் எந்த ஒரு ஜெண்டரை வேணாலும் சேர்ந்தவராக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், எந்த ஜாதி, மதம், இனம், எதை சேர்ந்தவராக வேணாலும் இருக்கலாம். இனிமே இந்த சட்டங்கள் எல்லாமே, இந்த விஷயங்களுக்குள்ள இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே சமமானது. எந்த ஒரு வேறுபாடும் பாகுபாடும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த யூசிசி. இந்த யூசிசியை முதல் முறையாக இந்தியாவில் பாஸ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தா உத்தரகாண்ட். இந்த February 7 புதன்கிழமை பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த சட்டத்தில் இருக்க ஒரு பாயிண்ட் தான் இந்த முறை பையன் முறை மாமன் திருமண தடை அப்படிங்கிறது. இதில் இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுற அந்த ரிலேஷன்ஷிப், கல்யாணத்துக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா அத்தை பொண்ணு அத்தை பையன், மாமா பொண்ணு மாமா பையன், அக்கா பொண்ணு, இந்த மாதிரி இவங்களுக்குள்ள இருக்க பசங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல பாதி பசங்க எல்லாம் கவுண்டமணி சொல்ற மாதிரி என் அக்கா மகளே இந்து அப்படின்ட்டு அக்கா மக அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உத்தரகாண்ட்ல இந்த சட்டத்தை பார்க்கும்பொழுது, மகனே நீ இனிமே ஒய்ப் மட்டும்தான் பண்ண முடியும், கல்யாணம்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, உத்தரகாண்ட்ல தானேங்க வந்திருக்கு, நமக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம் இல்லையே, நாம ஏன் ஒய்ப் பண்ணுறதெல்லாம் நிறுத்தணும், நம்ம ஒய்ப் பண்ணிட்டு ஜாலியாக கில்ஃபா அப்படின்னு இருந்தெல்லாம் யோசிப்பீங்க. பட் இதை மொத்தமாக இந்தியா முழுக்க கொண்டு வர்றதா தான் பேச்சு. இன்னும் அந்த ஐடியாவில் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, கொண்டு வரட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்கும், குறைபாடோட குழந்தைகள் பிறக்கும், அண்ட் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னா. அதே மாதிரி நம்ம பெரியவங்கள்லாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுக்கும் பின்னாடி ஏதாவது சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்கா அப்படின்னு பார்த்ததுல பல ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்படி சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிறக்கிற குழந்தைகளுக்கு ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் ஏற்படும், அதாவது மரபணு குறைபாடுகள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் அறிவு படத்துல அரவிந்தா நடிச்ச சூர்யா இருக்கார் இல்லையா, சூர்யா அவர்களுக்கு அவருடைய மூதாதையரான போதி தர்மர்னுடைய ஸ்கில் செட்ஸ்லாம், அந்த ஜீன் வழியா வந்த ஸ்கில்ஸ் எல்லாம் பலதும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி யாருக்காவது டயபெட்டிஸ் இருக்கு, அதாவது சுகர் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சுகர் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, சேம் அதே தான். நம்மளுடைய மூதாதையர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிஃபெக்டோட அப்படியே அவங்க சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வழி வழியாக அந்த டிசார்டர்ஸ் வந்துட்டு, அந்த டிஃபெக்ட் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் மறுபடியும் இப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்த டிஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து பெரிய ஒரு பிரச்சனையாக, பெரிய ஒரு டிசார்டராக வந்து நிற்கும் அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க. அதையும் சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ 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 அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளும் வந்துட்டு இந்த மாதிரி டிசார்டரோடையோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடோடையோ பிறக்கிறது கிடையாது, இப்படி பிறக்கிறதுக்கு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது தான் காரணம் அப்படின்னு எந்த ஒரு பயாலஜிக்கல் ரீசனும் கிடையாது. அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் குறைபாடோட பிறக்கல, சில குழந்தைகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளோட தான் பிறக்கிறாங்களே ஒழிய அது லைஃப்பை பெருசாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான பிரச்சனைகள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி பலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுக்கே பலவிதமான ப்ராப்ளம்ஸ் அங்கே போயிட்டுருக்கு.
அதனால இந்த சட்டத்தை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது பெருசா ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது தானே அப்படின்னு சொல்லி பலரும் யோசிப்பீங்க. ஆனால் அதுதான் தவறான விஷயம். இந்தியா முழுக்க ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. எது ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தா இந்த முறை பொண்ணு முறை பையனுக்குள்ள இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ரிலேட்டிவ்ஸ்க்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயினுடைய ரிசல்ட் பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுல நம்ம தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்கு. அப்போ அந்த முதல் இடம் யாருக்கு? ஹூ இஸ் தட் லக்கி ஃபெல்லோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பைக் ரைடர்ஸினுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனா இருக்க ஒரு பலருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு இடமான லடாக் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அண்ட் 3வது இடம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட்டான கர்நாடகா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த சட்டத்தை நிஜமாவே நம்ம ஊர்ல முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பலரும் இந்நேரத்துக்கு சிங்கிளா கல்யாணமே ஆகாம தான் இறந்துருப்பாங்க போல. சரி, இதோட முடிச்சுட்டாங்களா, இதோட எண்டு கார்டு போட்டாச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட்டும் அதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பலியாடு யாரு அப்படின்னு பார்த்தா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க. ரூல்ஸ் எல்லாத்தையும் உடச்சுதான் லிவ் இன்னே இருக்கு. லிவ் இன்னுக்கு ஒரு ரூல்ஸ், அது என்னமா சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லிவ் இன்ல இருக்கிறவங்க வந்துட்டு 21 வயசு சுத்தி இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஆகணும். அண்ட் இந்த லிவ் இன்ல இருக்காங்க இல்லையா, இவங்க அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி இவங்க இதை ரெஜிஸ்டர் பண்றதன் மூலமா என்ன ஆகும், அது ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஃபியூச்சர்ல இந்த கப்பிள்ஸ்க்கு லிவ் இன்ல இருக்கவங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லை யாராவது ஒருத்தங்க ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் பண்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு எவிடன்ஸா ஆக்ட் பண்ணும். அந்த சமயத்துல அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க தான் லிவ் இன்ல இருக்கிறதையே சொல்ல மாட்டோமே, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, ஒருவேளை லிவ் இன்ல இருந்து அந்த 1 மாச கால அளவு கொடுக்குறாங்க, அந்த 1 மாசத்தை தாண்டி போகாம அதுக்குள்ளேயே நீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அண்ட் ஸ்டேட்டஸையுமே அப்டேட் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண போறீங்களா, இதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, அப்படி இல்லைன்னா இல்லைங்க நாங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா கூட அதையுமே சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒருவேளை நம்ம சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லலைன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன ஒரு 1000 ரூபாய் பனிஷ்மெண்ட் போடுவீங்களா, ஃபைன் கட்டணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. 6 மாசம் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே சேர்ந்து தண்டனையா வழங்கப்படும். இதெல்லாம் கேட்ட உடனே 90s கிட்ஸ் உங்க மைண்ட் வைஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். என் மனசுல உள்ள பாரமையே குறைஞ்சிருச்சு அப்படிதானே நினைக்கிறீங்க? ஸோ பேசிக்கா எனக்கும் அப்படிதான் இருந்தது. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த லிவ் இன்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட சட்டமா அப்படின்னு கேட்காதீங்க. சப்போஸ் இந்த லிவ் இன் இருக்கும்பொழுது அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு, ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை லெஜிட்டிமேட் தான், அவங்கள சட்டப்பூர்வமா அங்கீகரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேசிக்கா பார்த்தா ஓவராலா இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சட்டமா தான் எனக்கு படுது. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? இந்த 2 சட்டங்கள்லையும் நீங்க எதை வரவேற்கிறீங்க, எதை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு பதிவுல பார்க்கலாம். கேட்டதற்கு நன்றி.